ஞான சித்தர் ஓம் ஸ்ரீ ராஜயோக குரு சரணம். யோக ஞான சித்தர் ஓம் ஸ்ரீ ராஜயோக குரு சரணம். சித்தர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நமக்குள்ளே இருக்கக்கூடிய சக்தியை எழுப்பி வெட்ட வெளியில் அமர்ந்து தவம் இருந்து நம்ம சக்தியை எழுப்பி புருவ மத்தியிலே நிலைநிறுத்தி தியானம் பண்ணால் எல்லா ஞானமும் வரும், எல்லா ஆற்றலும் வரும், இறைவன் அங்கேயே தரிசனம் பண்ணலான்னு சொல்கிறாங்க. அது உண்மை, சித்தர்கள் சொல்கிறது உண்மை தான். ஆனால் இதுக்கு முக்கியமாக என்ன தேவைப்படுதுன்னா மன தூய்மை. ஒரு மனிதனுக்கு மன தூய்மை கடவுள் எல்லாம் சொல்லுவாங்க, நமக்குள்ளே ஆத்ம சக்தி அப்படின்னு ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா, ஆத்ம சக்தின்றது யோக சக்தி, குண்டலினி சக்தி தான். அது ஏன் ஆத்மாவோடு இணைக்கிறாங்க அப்படின்னா, அந்த சக்தியை நான் முழுமையாக உணர்ந்து கொள்ளும் பொழுது நம்ம ஆத்மாவை பற்றி தெரிஞ்சுக்கலாம். நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய உயிர், ஆத்மா என்றது உயிர். அந்த ஆத்மா எப்படி நமக்குள்ளே இருக்குது, நம்ம உடம்புல எங்கே இருக்குது, எப்படி இருக்குது, என்ன வடிவில் இருக்குது, அதுக்கும் கடவுளுக்கும் என்ன தொடர்பு அப்படின்றத அந்த சக்தியின் மூலமாக, இந்த குண்டலினி சக்தி மூலமாக நமக்கு இறைவன் அவரை தன்னை காட்டி அருள் புரிவார். அதுக்கு தான் ஆத்ம சக்தின்னு சொன்னால் ஆத்மாவை உணர்ந்து கொள்வது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. யோக ஞான சித்தர் ஓம் ஸ்ரீ ராஜயோக குரு சரணம். யோக ஞான சித்தர் ஓம் ஸ்ரீ ராஜயோக குரு சரணம்.